நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக மழையும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். தேதி புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும், திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. 29ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் 30ஆம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்பொழுது 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 328 மில்லிமீட்டர் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையான காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 337 மில்லிமீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது. ஓகேங்களா? இப்ப நாம நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது, அது நகர்ந்து இப்ப ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. அந்த இது மேகக்கூட்டங்கள் பார்க்கிறோம். அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது. கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேகக்கூட்டல் ஃபீடர் போயிட்டு இருக்கு. ஃபீடர் பாயிண்ட்ஸ்ல நமக்கு இது போயிட்டு இருக்கு சிஸ்டத்துக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் ஃபர்தரா நம்ம புயலாக எதிர்பார்க்கிறோம். அது கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட்ஃபால் இன்னும் கணிக்கப்படவில்லை. கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோர பகுதிகளுக்கு இணையாக சுமார் 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். 29 தேதி வரைக்கும் லேண்ட்ஃபால் தொடர்ந்து கண்காணிக்கிறோம். ஏன்னா இப்பொழுதுதான் நமக்கு அடுத்த நிலைக்கு வந்திருக்கு. இன்னும் அந்த சிஸ்டம் அதனுடைய பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியிலிருந்து இன்னும் ஃபீல்டர் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதுல இருந்து இன்னும் டெவலப் ஆகி மேல வரணும். தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். தற்பொழுது நிலவரப்படி நமக்கு பெரும்பாலும் வடமேற்கு திசையில கரைக்கு இணையாக ஒரு 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். அதனால அது மையப்பகுதி. ஆனா மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கிறோம். அதாவது டெல்டாக்கு நோக்கி இல்ல, தமிழக கடற்கரை நோக்கி நகர்வு. அதுல சிஸ்டம் பேரலா போகுது. ஸ்ரீலங்கா இது ஆமா. அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வரும் கிளவுட். இந்த சிஸ்டத்துடைய சென்டர் இப்பவும் நம்ம பாக்குறோம் இலங்கை அந்த பகுதியில் தான் இருக்கு. நமக்கு பார்க்கும் பொழுது கூட ஆனா அதற்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா? நாகப்பட்டினம் 590 கிலோமீட்டர், அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து 710 கிலோமீட்டர், சென்னையிலிருந்து 800 கிலோமீட்டர். அது மையப்பகுதி. ஆனா அதற்கான மேகக்கூட்டங்கள் செல்வதும் அந்த பகுதிகளும் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவா இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்துல
இப்போ கடலுடைய வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லக்கூடியது நல்ல ஒரு 28 டிகிரிலிருந்து இருந்தா அது ஒரு சாதகமான நிலை. மேலும் காற்று நேற்று சொன்ன மாதிரி கீழே குவிதல் மேல விரிவடைதல் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்ல இப்ப கீழே குவிதலிருந்து கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவுல பாக்குறோம். மேல விரிவடைகிற பகுதியும் பார்க்கிறோம். மேல அந்த மஞ்சள் கோடு இருக்கக்கூடிய பகுதி மேல விரிவடைகிறது. சோ அது அந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா அலைன் ஆறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி, அதாவது காற்றின் வேகமோ திசையோ மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம். அப்படி அது அதிகமா இருந்து பிரிச்சு போகும், சிதறி போகும். ஆனா சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் இருக்கக்கூடிய வேல்யூல 5 to 10 அது ஃபேவரபிள் கண்டிஷன் பாங்க, அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருக்கு. கடந்த 6 மணி நேரமா பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி, அதனுடைய வேக மாறுபாடுடைய வேகம் அந்த அளவு கூட நமக்கு சாதகமா இருக்கிற காரணத்தால் இது குறிப்பா சுருக்கமா சொல்ல போனா சிஸ்டம் இன்னும் பாசிபிளா அதுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வலுவடையக்கூடிய சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் நில எங்க கிராஸ் பண்ணும் அதெல்லாம் இன்னும் கணிக்கப்படவில்லை. அது மையப்பகுதியா இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம், மழையோட அளவு எல்லாம் கொடுத்திருக்கு. ஓகேங்களா, தான் சொல்றோம். இன்னும் அதை பற்றி கரையை கடப்பது பற்றி இன்னும் கணிக்கப்படவில்லை. இப்பொழுது நிலைக்கு 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் பேரலா வரும் 29ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் சொல்லியிருக்கு. தொடர்ந்து கண்காணித்து புயலாக மாறுது, அது கொடுத்திருக்கும். புயலாக மாறுது, அது கொடுக்கும். எந்த பகுதியில் கரையை கிடைக்கிறது சைக்ளானிக் ஸ்டார்ம் தான் சொல்லியிருக்கோம். இப்ப அதுக்கு அடுத்த நிலையில இருக்கு. முதல்ல இந்த நிலையிலிருந்து ஆழ்ந்த காற்று தாழ்வு மண்டலத்திலிருந்து புயலுக்கு தான் பண்ணிருக்கோம். நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்காணிக்கும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது நிலவரப்படி அதற்கு ஃபீடர் பேங்க்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வெப்பமான கடல் வெப்பமுள்ள பகுதியில் இருக்கு. அதற்கான காற்று குவிதலும் அதிகமா இருக்கிறதுனால நல்ல அலைன் ஆகிறதுக்கு வசதியா இருக்கு. சென்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிறோம், கனமழைக்கு கொடுத்திருக்கோம், வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். இன்னும் மேல நகர்ந்து வரும் பொழுது இப்ப பார்த்தோம்னா சிஸ்டம் இப்ப இருக்கும் பொழுது 800 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பொழுது கூட இப்ப மழை நம்ம பார்த்திருக்கோம். இது ஃபீடர் பேங்க்ஸ்ல இருந்து வரக்கூடிய சிஸ்டத்துக்கு செல்லக்கூடிய காற்றின் போக்கிலிருந்து டெவலப் ஆயிருக்கு. இன்னும் அடுத்து வருகின்ற தினங்கள்ல கரைக்கு இணையாகத்தான் நகரப் போகிறது. அதனால அடுத்து நம்ம கொடுத்திருக்கிறோம். காற்றின் வேகம் 40 to 50 கிலோமீட்டர் இப்ப நாளையிலிருந்தே கிடையாது. இது கீழே அது வர வர மேல வரும் பொழுது அது கரைக்கு இணையாக இருக்கின்ற பொழுது தரைக்காற்றுடைய அளவு, கடல்ல இருக்கக்கூடிய காற்றுடைய வேகம் வேற, தரையில இந்த கடலோர பகுதியில் கடல் காற்றுடைய 40 to 50 கிலோமீட்டர். ஆமா, புயலாக உருவாகி கரைக்கு இணையாக நமக்கு வரும்பொழுது அது கடையிலிருந்து 150 to 200 கிலோமீட்டர் தொலைவில் சொல்றோம் இல்லையா, அப்ப அதை சுற்றி வரும்பொழுது தரைப்பகுதியில கடலை ஒட்டி கடலோர மாவட்டங்கள் கரை பகுதியை ஒட்டி இருக்கிற மாவட்டங்கள், உள் பகுதி ஒட்டி இல்ல பாருங்க, கடலோரத்தில் இருக்கின்ற பகுதியில் 40 to 50 கிலோமீட்டர் வரலாம். கடல் வெப்பநிலையோட இது அந்த ரெட்டா பாக்குறீங்க, அதெல்லாம் 30 டிகிரி, 29 டிகிரி, 28 டிகிரிக்கு வெப்பநிலை இருக்குது. 28 டிகிரி செல்சியஸ் இருக்கிறதுனால இது காற்று குவியதல் கீழ்ப்பகுதியில் குவியோட இது பாக்குறோம். நல்ல குவிந்து நிறைய வட்டமா பாக்குறீங்க நீங்க. சோ அதெல்லாம் காற்று குவியதுடைய அமைப்பு, காற்று மேல விரிவடைவதுடைய அமைப்பு, காற்று திசை மாறும் பகுதி இந்த கிரீன் பகுதியா இருக்கக்கூடியது அது அதனுடைய மாற்ற வேகம், அது ஷியர் டெண்டன்சி சொல்லக்கூடியது, அதுவும் சாதகமா இருக்கிறதுனால தேங்க்யூ.